தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளது போல் மாயத்தோற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு பாஜக வளர்ச்சி பெற்றுள்ளது என்பது தவறானது என்றும் கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நம்பிக்கை துரோகி என்ற பெயர் ஒருவருக்கு பொருந்துமானால் அது எடப்பாடி பழனிசாமியை தான் என அண்ணாமலை ஆவேசம். பாஜக வேண்டாம் என ஒதுங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டி விடுவார்கள் என்றும் விமர்சனம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாவடக்கத்துடன் பேச வேண்டும். வரலாறு தெரியாமல் அதிமுகவை பற்றி பேச அவருக்கு தார்மீக உரிமை இல்லை. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி காட்டம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு எப்படி வழங்க முடியும்? தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளச்சாராய விவகாரத்தை திமுக அரசு திட்டமிட்டு மறைக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விழுப்புரம், கடலூர், திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருப்பதாகவும் பேட்டி. உறுப்பினராகவே இல்லாத சசிகலா எப்படி அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஜானகி அம்மையார் போல அறிக்கை வெளியிட்டு சசிகலா விலகிக் கொள்ள வேண்டும். சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஹத்ரஸ் என்ற ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சி வர வழி தெரியவில்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. CBCID முன் நேரில் ஆஜராக பாஜக பொருளாளர் SR சேகருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நில மோசடி வழக்கில் MR விஜயபாஸ்கரின் இடைக்கால ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு 3வது முறையாக ஒத்திவைப்பு. நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 3 மாதமாக ரேஷன் பொருட்கள் முறையாக கிடைக்கவில்லை என எழுந்த புகார். ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த எந்த ஒரு அரசும் ரேஷன் தட்டுப்பாடு நிகழவிட்டிருக்காது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும். சராசரியாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரின் நீதிமன்ற காவல் வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கண்ணுக்குட்டியின் தம்பி தாமோதரன் உட்பட 3 காவலை நீட்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சட்டக்கல்லூரி மாணவர்கள் தவறான செயல்களில் ஈடுபட்டால் சட்டப்பிடியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை வெளியிட்டு எச்சரிக்கை. திருச்சி அருகே ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர். சிறுகனூரில் பதுங்கி இருந்தவரை சுற்றி வளைத்த போது தப்பிக்க முயன்றதாக தகவல். காஞ்சிபுரம் அருகே கட்டப்பட்டு 3 மாதங்களான அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்த அவலம்.
பிரேயருக்கு சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மாணவர்கள். மை V3 ஆட் நிறுவனர் சக்தி ஆனந்தன் சென்னை டான்பிட் நீதிமன்றத்தில் சரண். முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஆஜரானார். கோவை CSI சர்ச் பாதிரியாரை கைது செய்ய வலியுறுத்தி உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். இந்து சமயம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்த நிலையில் எதிர்ப்பு. பெருந்துறையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை சிறைபிடித்து உள்ளிருப்பு போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. அரியலூர் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. பத்திரப்பதிவுத்துறை பதிவாளர் உட்பட 2 பேரிடம் தீவிர விசாரணை. தென்காசியில் மல்டி லெவல் பிசினஸ் என கூறி பண மோசடி செய்ய திட்டம் தீட்டிய கும்பல். ஏமாற்றி அழைத்து வரப்பட்டவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய மாமன்ற உறுப்பினர்கள். மேயரை தொடர்ந்து கவுன்சிலர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கிருஷ்ணகிரி KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. 16 ஊராட்சிகளில் உள்ள 9000 ஏக்கர் நிலம் பாசனம் பெறும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை ECR சாலையில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் சென்டர் மீடியனில் மோதி விபத்து. விபத்தில் சிக்கிய இளைஞரின் கை துண்டாகும் CCTV காட்சி வெளியானது. கோவையில் நடிகை அதுல்யா வீட்டில் திருடிய வேலைக்கார பெண் உட்பட 2 பேர் கைது. திருட்டு குறித்த CCTV காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை 15ஆம் தேதி திறக்கப்படும். ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. நீட் தேர்வில் நடைபெற்ற சிறிய குளறுபடிக்கு முழு தேர்வையும் ரத்து செய்வது சரியான நடவடிக்கையாக இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து மத்திய அரசு விளக்கம். ஜூலை 6ஆம் தேதி வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்களுக்கான தேர்வு. வினாத்தாள் தருவதாக கூறும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என தேசிய தேர்வு வாரியம் வேண்டுகோள். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும். தேசிய மருத்துவ கல்வி வாரியம் அறிவிப்பு. தொடர் மழையால் தத்தளிக்கும் அஸ்ஸாம் மாநிலம். வெள்ள நீரில் மூழ்கி 6 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல். உத்தரகாண்டில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 2 முக்கிய பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன.
சிக்கி தவித்த 16 யாத்ரீகர்களை மீட்ட மாநில மீட்புப் படையினர். மகாராஷ்டிரா முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற ரோஹித், சூரியகுமார், ஜெய்ஸ்வால், சிவம் துபே. சால்வை போர்த்தி பரிசு வழங்கினார் ஏக்நாத் ஷிண்டே. இங்கிலாந்து புதிய பிரதமராக கேட் ஸ்டார்மரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மன்னர் மாளிகை. தொழிலாளர் கட்சி தலைவர் கேட் ஸ்டார்மரை பிரதமராக பதவியேற்க மன்னர் 3ஆம் சார்லஸ் முறைப்படி அழைப்பு. பிரிட்டனில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் வழங்கப்படும். பாதுகாப்பற்ற உலக சூழலில் சவால்களை எதிர்கொள்ள காத்திருப்பதாகவும் ஸ்டார்மர் முதல் உரையில் பேச்சு.